Une réservation de taxi par téléphone. தொலைபேசி மூலம் டாக்ஸியை முன்பதிவு செய்தல். Bonjour, c'est Email Travels. Que puis-je faire pour vous? வணக்கம், இது இமை டிராவல்ஸ். நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அல்லது வேண்டும்? Bonjour monsieur, je voudrais réserver un taxi pour faire du tourisme s'il vous plaît. வணக்கம் ஐயா, தயவு செய்து நான் சுற்றுலா செல்ல ஒரு டாக்ஸியை முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். D'accord madame. Quand est-ce que vous voulez la voiture? சரி மேடம், உங்களுக்கு எப்போது கார் வேண்டும்? Je voudrais réserver pour le 1er mars. நான் மார்ச் 1ஆம் தேதி பதிவு செய்ய விரும்புகிறேன். Pour quelle heure madame? எத்தனை மணிக்கு வேண்டும் மேடம்? 7 heures. 7 மணிக்கு. À 7 heures du matin? Ou 19 heures madame? மேடம், காலை 7 மணிக்கா அல்லது இரவு 7 மணிக்கா? Désolé, à 7 heures du matin. மன்னிக்கவும், காலை 7 மணிக்கு. Voulez-vous juste une voiture? Ou avec le chauffeur? உங்களுக்கு கார் மட்டும் போதுமா அல்லது காருடன் டிரைவரும் வேண்டுமா? Je voudrais une voiture avec le chauffeur. எனக்கு டிரைவருடன் ஒரு கார் வேண்டும். D'accord madame. Pas de problème. சரி மேடம், எந்த பிரச்சனையும் இல்லை. Combien ça coûte pour 3 jours de voyage? 3 நாட்கள் பயணத்திற்கு எவ்வளவு செலவாகும்? Un véhicule à 5 places coûte 1,47 € par kilomètre. Un véhicule à 8 places coûte 1,85 € par kilomètre. Un véhicule à 12 places coûte 1,92 € par kilomètre. Vous pouvez choisir la voiture que vous voulez. 5 இருக்கைகள் கொண்ட வாகனம் 1 கிலோமீட்டருக்கு 1.47 யூரோக்கள். 8 இருக்கைகள் கொண்ட வாகனம் 1 கிலோமீட்டருக்கு 1.85 யூரோக்கள் செலவாகும். 12 இருக்கைகள் கொண்ட வாகனம் 1 கிலோமீட்டருக்கு 1.92 யூரோக்கள் செலவாகும். நீங்கள் விரும்பும் காரை நீங்களே தேர்வு செய்யலாம். Je vais prendre le véhicule de 8 places. 8 இருக்கைகள் கொண்ட வாகனத்தை எடுத்துக்கொள்வேன் அல்லது எடுத்துக்கொள்கிறேன். D'accord madame. Puis-je réserver maintenant? சரி மேடம், நான் இப்பொழுது முன்பதிவு செய்யலாமா? Oui, bien sûr monsieur. ஆம், நிச்சயமாக ஐயா. Vous devez payer un acompte de 40% pour la réservation, ensuite 60% pendant le voyage. முன்பதிவு செய்ய நீங்கள் 40% வைப்பு தொகையை செலுத்த வேண்டும். பயணத்தின் போது 60% மீதி தொகையை செலுத்த வேண்டும். D'accord, pas de souci. சரி, எந்த பிரச்சனையும் இல்லை.
Donnez-moi votre nom, téléphone et email adresse, s'il vous plaît. தயவு செய்து உங்கள் பெயர், தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை எனக்கு கொடுங்கள். Je suis Sophie. Mon numéro de téléphone est 01 00 45 00 12 10 et mon email adresse est so.a@yahoo.com. நான் சோஃபி. எனது தொலைபேசி எண் 01 00 45 00 12 10 மற்றும் எனது மின்னஞ்சல் முகவரி so.e@yahoo.com. Merci. Je saisis vos coordonnées. Je viens de vous envoyer l'email. Quand vous allez régler, vous allez recevoir un QR code sur votre téléphone. நன்றி. நான் உங்கள் விவரங்களை பதிவு செய்து விட்டேன். நான் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பிவிட்டேன். நீங்கள் பணம் செலுத்தும் பொழுது உங்கள் தொலைபேசியில் QR குறியீட்டை பெறுவீர்கள். D'accord, monsieur. Je vais le faire tout de suite. Merci beaucoup. சரி ஐயா, நான் இப்போதே அதை செய்கிறேன் அல்லது செய்வேன். மிக்க நன்றி. Merci à vous. உங்களுக்கும் நன்றி. Prise de rendez-vous téléphonique pour une visite d'une maison. தொலைபேசி மூலம் ஒரு வீட்டை பார்ப்பதற்கு முன்பதிவு செய்தல். Bonjour. Que puis-je faire pour vous? வணக்கம். நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் அல்லது வேண்டும்? Bonjour, monsieur. Est-ce que c'est l'immeuble immobilier? வணக்கம் ஐயா, இது ரியல் எஸ்டேட் இமையா? Oui, c'est l'email immobilier. Que désirez-vous, madame? ஆம், இது ரியல் எஸ்டேட் இமை. உங்களுக்கு என்ன வேண்டும் மேடம்? Je voudrais acheter une maison. நான் ஒரு வீடு வாங்க விரும்புகிறேன். Vous voulez un appartement ou un pavillon? உங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வேண்டுமா அல்லது தனி வீடு வேண்டுமா? Je voudrais acheter un pavillon. நான் ஒரு தனி வீடு வாங்க விரும்புகிறேன். Vous voulez un pavillon ancien ou une nouvelle maison moderne? உங்களுக்கு பழைய வீடு வேண்டுமா அல்லது புதிய நவீன வீடு வேண்டுமா? Je voudrais acheter soit une vieille maison de plus de 15 ans, soit je vais choisir une maison moderne. Ensuite, tout dépend du prix. நான் 15 வருடத்திற்கு மேற்பட்ட ஒரு பழைய வீட்டை வாங்க விரும்புகிறேன். ஒருவேளை அதன் விலையை பொறுத்து நான் ஒரு நவீன வீட்டை தேர்வு செய்வேன். Nous avons 5 maisons entre 15 ans. Vous voulez investir combien pour ces maisons? எங்களிடம் 15 வருட இடைப்பட்ட வீடுகள் 5 உள்ளன. நீங்கள் எவ்வளவு மதிப்புள்ள வீடுகளை வாங்க விரும்புகிறீர்கள்? Je voudrais acheter environ pour 250 000 euros. நான் தோராயமாக 2,50,000 யூரோக்களுக்கு வாங்க விரும்புகிறேன். D'accord, madame. Vous voulez combien de chambres? சரி மேடம், உங்களுக்கு எத்தனை அறைகள் வேண்டும்? Je voudrais un T4, s'il vous plaît.
தயவு செய்து நான் ஒரு T4 வீட்டை வாங்க விரும்புகிறேன். Vous voulez des endroits silencieux ou bruyants? உங்களுக்கு வீடு அமைதியான இடத்தில் வேண்டுமா அல்லது சத்தம் மிகுதியான உள்ள இடத்தில் வேண்டுமா? Je voudrais les deux endroits. நான் இரு இடங்களை விரும்புகிறேன். எந்த இடமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. Combien de distance voulez-vous pour accéder au transport et au supermarché? எவ்வளவு தூரத்தில் போக்குவரத்துகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Je voudrais que les deux soient proches des maisons parce que nous n'avons pas de voiture. எங்களிடம் கார்கள் இல்லாததால் இரண்டும் வீட்டுக்கு அருகில் இருப்பதை விரும்புகிறேன். Comment souhaiteriez-vous l'intérieur et l'extérieur de la maison? நீங்கள் வீட்டின் உட்புறம் வெளிப்புறமும் எப்படி இருக்கும்படி விரும்புகிறீர்கள்? Je voudrais actuellement 3 chambres, un salon, 2 cuisines, 2 salles de bain avec toilette. Ensuite, je veux 2 étages, un balcon, un garage et un jardin. நான் பொதுவாக 3 படுக்கை அறைகள், 1 முற்றம், 2 சமையலறை, 2 குளியறையுடன் கழிப்பறை இருக்கும்படி நான் விரும்புகிறேன். மேலும் எனக்கு 2 தளங்கள், 1 பால்கனி, 1 கேரேஜ் மற்றும் 1 தோட்டம் வேண்டும். Nous avons 2 maisons à vous proposer. La maison est à 3 km du centre commercial. Le prix de la maison est de 275 000 euros. L'autre maison est à 5 km du centre commercial. Le prix de maison est de 215 000 euros. உங்களுக்கு வழங்க 2 வீடுகள் உள்ளன. வீடு ஷாப்பிங் சென்டரிலிருந்து 3 கிலோமீட்டர். வீட்டின் விலை 275,000 யூரோக்கள். மற்ற வீடு ஷாப்பிங் சென்டரிலிருந்து 5 கிலோமீட்டர். வீட்டின் விலை 215,000 யூரோக்கள். Je pense que je choisirai la première maison pour moi. நான் முதல் வீட்டை தேர்ந்தெடுப்பேன் என்று நினைக்கிறேன். D'accord. Est-ce que vous voulez d'autres renseignements? சரி, உங்களுக்கு ஏதாவது கூடுதல் தகவல் வேண்டுமா? J'ai oublié de vous demander une chose. Quel est le type d'énergie? நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை கேட்க மறந்துவிட்டேன். ஆற்றல் வகை என்ன? La première maison énergie a une énergie B et l'autre D. முதல் வீட்டின் ஆற்றல் B மற்றும் மற்றொன்று வீட்டின் ஆற்றல் D. Je voudrais visiter la première maison. Pouvez-vous me donner un rendez-vous s'il vous plaît? நான் முதல் வீட்டை பார்க்க விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு ஒரு முன்பதிவு செய்து தர முடியுமா? Lundi prochain, vous venez à IME Immobilier. On vous fera visiter la maison que vous avez choisie. நீங்கள் அடுத்த திங்கட்கிழமை இமை ரியல் எஸ்டேட்டுக்கு வாருங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த வீட்டை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். D'accord. Je vais venir le lundi. Merci beaucoup. À bientôt. சரி, நான் திங்களன்று வருவேன். உங்களை விரைவில் சந்திப்பதற்கு மிக்க நன்றி. Merci à vous aussi et à bientôt. உங்களுக்கும் நன்றி. விரைவில் சந்திப்போம்.